மகேஷ், இப்போ நம்ம ராவ் வீட்டில் யார் கண்ட்ரோலில் ராவ் இருக்கார் சொல்ல முடியுமா? ராவ் கண்ட்ரோலில் மனைவியா, மனைவி கண்ட்ரோல் ராவா? சௌமியா, யார் கண்ட்ரோலில் யார் இருக்காமா? இவர் ஒய்ஃப் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஆள். என்ன ராவ் சார், பொண்டாடி பேச கேட்பீங்க, இல்லை சம்மாடி விழும், அவ்வளோதான் சார். இதெல்லாம் வந்து சிம்பிள் லாஜிக். பாருங்கள், சௌமியாலாம் நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கிளையண்ட்டாக தான் அறிமுகமா, ஒரு டிவி ரீடர் அவங்க ரீட் பண்ணிட்டாங்க பாருங்கள். ஸோ நீங்கள் எல்லாருமே ஜோதிடர்கள் வந்து பூர்வீகம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஆகாதுன்னு வேற ஒரு வீட்டுக்கு போவாங்கம்மா. இது உண்மை, எல்லா இடத்துலையுமே அது நடக்கிறது. நீங்கள் என்ன உங்களுக்கு தெரியாதுன்னா, உங்கள் வீடு பழைய வீடு என்ன தப்பு இருந்தோ அதே வீட்டு, அந்த வீட்டில் என்ன தப்பு இருந்தோ அதே வீட்டுக்கு தான் நீங்கள் போவீங்க, வாடகைக்கோ சொந்த வீட்டுக்கோ. ஏற்கனவே கிழக்கு பார்த்த வீட்டில் இருந்திருக்காது, அதே மாதிரி கிழக்கு பார்த்த வீட்டில். நீங்கள் மைக்கு கீழே வச்சுட்டு பேசுங்க சார், இப்படி வாங்க சார். இது முன்னால் இந்த வீடு வந்து நார்த் ஈஸ்ட், நார்த் சைடு என்ட்ரன்ஸ் இல்லை சார். இப்போ நான் சொன்னதெல்லாம் அவங்க ஆமோதிக்கிறாங்க, நான் அப்படி சொல்லலை. அதில் என்ன தப்பு இருந்ததோ, என்ன தவறு இருந்ததோ அதே தப்பும் தவறுடன் தான் இப்போ இருக்கிற வீடும் இருக்கும், இப்போ குடிபெயர்க்க வீடும் இருக்கும். இப்போ விபத்து அப்படின்னு சொன்னாலே அந்த இடம் வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய வடமேற்கு தான் நம்ம கவனிக்கணும். உங்கள் வடமேற்கு பிரச்சனைக்குரிய பகுதி சார். நார்த் வெஸ்ட் கார்னர், நார்த் வெஸ்ட் வாயுமூலை சார். ஓகே, நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷமான தெய்வம் சார். நீங்கள் ஆஞ்சநேயரில் ரொம்ப விசேஷமானது நாமக்கல் நரசிம்மர் கும்பிட்டுட்டு அந்த ஆஞ்சநேயரை பாருங்கள். மனோஜவம் மாருத்துல்ய வேகம் ஜித்தேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதத்மஜம் வானல்முகம் ஸ்ரீராமதம் சிராச நமாமி. இந்த மனோஜவன் கூகுளில் போட்டிங்கன்னா அந்த ஸ்லோகம் கிடைக்கும் சார். அசத்திய சாதக சுவாமின் அசத்திய தவாகிம் வாத ஸ்ரீ ராமதுதோ கிருப்பா சிந்தோ மத் காரியம் சதே பிரபோ. இந்த 2 ஸ்லோகமும் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து காலையிலையும் நைட்டு தூங்க போகிறது முன்னாடியும் சொல்லுங்கள் சார். அந்த ஆஞ்சநேயர் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போவார். இந்த வடமாலை போடுறதுலாம் விஷயம் இல்லை சார். ஆஞ்சநேயரை போய் சும்மா கும்பிட்டுவாங்க. நாமக்கல் நரசிம்மரையும் அனுமனையும் ஒன்றாக தரிசனம் செய்வதை வழக்கமாக வச்சுங்க. சைவத்துக்கு மாறிடுங்க. உங்களுக்கு பொதுவாக இது போன்ற பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு எளிய வழிமுறை, நீங்கள் சீட் ஆட தெரியுமா? ஒய்ஃப்க்கு தெரியுமா சார்? அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து நீங்களும் ஒய்ஃபும் ஒரு ரம்மி ஆஸ் ஒரு சீட் ஆடுறது சார், பணம் வச்சு விளையாடுங்க. இல்லைனா அந்த பரமபதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பரமபதம் டைஸ் ஒட்டி விட்டுட்டு அந்த பாம்பு ஏணி இருக்குல்லையா அந்த ஆட்டம், ஸ்னேக் அண்ட் லேடர், அந்த கேம் விளையாடுங்க. இது விளையாடாமல் தூங்காதீங்க சார், இது விளையாடாமல் தூங்காதீங்க. நிச்சயமாக நீங்கள் வந்து சீட்டு ஆட்டம் உங்கள் மனைவியோட டெய்லி பணம் வச்சு விளையாடுங்க, பிரம்மாண்டமான மாற்றம் ஏற்படும் சார். இது உளவியல் ரீதியாக நான் கண்டுபிடித்த பிரம்மாண்டமான உண்மை சார். நன்றி சார்.